புகழ்பெற்ற தமிழிசை அறிஞர், சித்த மருத்துவர், பன்முக வித்தகர் மற்றும் தமிழிசை இயக்கத்தின் முன்னோடியான ராவ் சாஹிப் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1859 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பிறந்துள்ளார். 1919 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் காலமாகியுள்ளார். ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் பழந்தமிழர் இசையே கர்நாடக இசைக்கும் இந்துஸ்தானி இசைக்கும் அடிப்படை என்பதை ஆதாரங்களுடன் உலகிற்கு நிரூபித்தவர் ஆவார். 15 ஆண்டுகள் தீவிர ஆராய்ச்சி செய்து 1917 இவர் வெளியிட்ட கருணாமிர்த சாகரம் என்னும் 1200 பக்கங்கள் கொண்ட மாபெரும் நூல் தமிழிசை வரலாற்றின் மைல்கல்லாக கருதப்படுகிறது. பழந்தமிழர்கள் பயன்படுத்திய பன்முறைகளையும் இசை இலக்கணங்களையும் கணித ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் விளக்கினார். அகில இந்திய இசை மாநாடுகளில் உரையாற்றி தமிழிசையின் தொன்மையை நிரூபித்தார் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். தமிழிசையை வளர்ப்பதற்காக 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்கின்ற அமைப்பை தொடங்கி தனது சொந்த செலவிலேயே பல இசை மாநாடுகளை நடத்தினார். சுருளிமலையில் கருணானந்த முனிவரிடம் மூலிகைகளின் ரகசியங்களை கற்றுக்கொண்டு கொடிய நோய்களை குணமாக்கும் சித்த மருந்துகளை தயாரித்தார். தஞ்சாவூரில் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் கருணானந்தபுரம் என்ற பெயரில் ஒரு பெரிய மூலிகை பண்ணையை உருவாக்கினார் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். இது உள்ளூர் மக்களால் பண்டிதர் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இவர் தயாரித்த கோரசனை மாத்திரைகள் அக்காலத்தில் மக்களின் பிணிகளை தீர்க்கும் மிக பிரபலமான மருந்தாக விளங்கியது. இராசா கரும்பு என்ற புதிய ரக கரும்பு ஒட்டு முறையை உருவாக்கி 15 அடி உயரம் வரை வளர செய்து அரசு விருதுகளை பெற்றார். காற்றாலைகள் மூலம் நீர்ப்பாசனம் செய்வதிலும் முன்னோடியாக திகழ்ந்தார் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். 1911 மின்சாரத்தால் இயங்கும் லாலி அச்சகம் என்ற நவீன அச்சுக்கூடத்தை நிறுவி நூல்களை அச்சிட்டார். இவரது மருத்துவ மற்றும் சமூக சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு இவருக்கு ராவ் சாஹிப் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. புகழ்பெற்ற தமிழிசை அறிஞர், சித்த மருத்துவர், பன்முக வித்தகர் மற்றும் தமிழிசை இயக்கத்தின் முன்னோடியான ராவ் சாஹிப் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்த புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சிறந்த பன்முக அறிஞரான பிங்கிலி வெங்கையா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். 1876 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1963 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி காலமாகியுள்ளார் பிங்கிலி வெங்கையா அவர்கள். இந்தியாவின் அடையாளமாக விளங்கும் மூவர்ண கொடியின் தந்தை என்று இவர் போற்றப்படுகிறார். தென்னாப்பிரிக்காவில் நடந்த போரின் போது மகாத்மா காந்தியை சந்தித்த வெங்கையா அவரது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் இணைந்தார். இந்தியாவுக்கு என்று தனி தேசிய கொடி இல்லாததை உணர்ந்த வெங்கையா சுமார் 5 ஆண்டுகள் தீவிரமாக ஆராய்ந்து 30 நாடுகளின் கொடிகளை படித்து 1916 இந்தியாவிற்கான ஒரு தேசிய கொடி என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1921 விஜயவாடாவில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியடிகளின் ஆலோசனையின்படி சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களுடன் நடுவில் அமைதிக்கான வெள்ளை நிறமும் முன்னேற்றத்தை குறிக்கும் கைராட்டினமும் கொண்ட கொடியை வெங்கையா வடிவமைத்து கொடுத்தார். இதை காந்தி முறைப்படி ஏற்றுக்கொண்டார். புவியியலில் ஆர்வம் கொண்ட இவர் ஆந்திராவின் கர்னூல் பகுதியில் வைர சுரங்கங்கள் மற்றும் நிலத்தடி தாதுக்கள் குறித்து விரிவான ஆராய்ச்சி செய்தார். இதனால் இவர் வைர வெங்கையா என்றும் அழைக்கப்பட்டார். விவசாயத்தில் அசாத்திய திறமை கொண்ட இவர் கம்போடி பருத்தி ரகம் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இதனால் இவருக்கு பருத்தி வெங்கையா என்ற பெயரும் உண்டு. இவர் தெலுங்கு, ஆங்கிலம் தவிர உருது மற்றும் ஜப்பானிய மொழியிலும் புலமை பெற்றிருந்தார். 1913 ஜப்பானிய மொழியில் உரையாற்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்த போதிலும் இவர் தனது இறுதி நாட்களை மிகுந்த வறுமையிலேயே கழித்தார். 1963 ஆந்திராவின் விஜயவாடாவில் இயற்கை எய்தினார் பிங்கிலி வெங்கையா அவர்கள். இவரது நினைவை போற்றும் வகையில் 2009 ஆண்டு இந்திய அரசு இவரது உருவம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று 2011 மற்றும் சமீபத்திய ஆண்டுகளில்
ஆந்திர அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்த புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சிறந்த பன்முக அறிஞரான பிங்கிலி வெங்கையா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.